எழுப்புதல் என்கிற வார்த்தை இருக்கிறது. எழுப்புதல் என்றால் நமக்குள்ள உண்டாகிற மாற்றம், சமுதாயத்தில் உண்டாகிற மாற்றம். சமுதாயத்தில் கொலை செய்து கொண்டிருக்கிறவர்கள், விபச்சாரத்தில் ஈடுபடுகிறவர்கள், பலவித பாவங்களை செய்கிறவர்கள், இல்ல திருடுகிறவர்கள், இவர்கள் எல்லாம் ஆவியானவரினாலே தொடப்படும் போது அவர்கள் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புவதான ஒரு பெரிய மாற்றம். அதை தான் எழுப்புதல் என்று சொல்லுகிறோம். அதற்காக தான் ஜெபிப்பதற்காக தேவ மனிதர்கள் நம்மை ஜெபிக்க வைக்கிறார்கள். ஏனென்றால் நிறைய இடங்களில் ஜெபிக்கும் போது அப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நம்ம அதிகமாக இந்த எழுப்புதலுக்காக ஜெபிப்போம். இந்த எழுப்புதலை தருகிற பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆளுகை சபைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் வருவதற்கு ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது நமக்குள்ளாக ஒரு எழுப்புதல் அடைந்து நம் மூலமாக மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் உண்டாகும். அப்படி எழுப்புதல் உண்டாகும் போது தேசம் மறுரூபமாக்கப்படும், தேசத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும், தேசத்தில் சமாதானம் உண்டாகும், தேசத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். ஆகவே அந்த எழுப்புதலை வாஞ்சிப்போம், எழுப்புதலுக்காக ஜெபிப்போம். அந்த